ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம். 88வது தசகம். சந்தான கோபால சரித்திரம். प्रागेवाचार्यपुत्र कृतिनिशमनया स्वीयषट्सूनुवीक्षां काङ्क्षन्त्या मातुरुक्त्या सुदलभुवि बलिं प्राप्यतेनार्चितस्त्वं तादुत्साबद्धिरण्यान् वितकशिबु भवान् शौरिजान् कंसभग्नाम् नानीयैनान् प्रदर्श्य स्वपतमनयता பூர்வபுத்ரான் மரீச்சேஹே. இந்த 88வது தசகத்தில் ஸ்ரீ சந்தான கோபால சரிதத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் தாய் தேவகிக்கு இறந்த குழந்தைகளை கிருஷ்ணன் காண்பிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இறந்த சாந்தீபனி முனிவரின் பிள்ளையை நீ உயிருடன் மீட்டு வந்து தட்சிணையாக அவருக்கு கொண்டு வந்து கொடுத்ததை தேவகி அறிந்தாள். தேவகி கம்சனால் கொல்லப்பட்ட தன் 6 குழந்தைகளையும் காண வேண்டும் என்ற விருப்பத்தை உன்னிடம் கூறினாள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய நீ சுதலம் என்ற லோகத்துக்கு சென்றாய். அங்கிருந்த மகாபலி உன்னை வரவேற்று பூஜித்தான். முன்பு பிரம்மாவின் சாபத்தால் மரீச்சி முனிவரின் பிள்ளைகள் ஹிரண்யகசுபுவின் புத்திரர்களாக ஆனார்கள். இவர்கள் ஜென்மமும் கழிந்த பின்னும் அவர்களே வசுதேவரின் 6 குழந்தைகளாக வந்தபோது கம்சன் அவர்களை வரிசையாக கொன்றான். அந்த குழந்தைகள் சுதலத்தில் இருந்து அழைத்து வந்து நீ உன் தாய் தேவகியிடம் காண்பித்தாய். பிறகு அவர்களை தேவலோகத்திற்கு அனுப்பினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஸ்ருததேவ இதி ஸ்ருதம் த்விஜேந்திரம் பகுளாஸ்வம் நிருபதிம் ச பக்திபூர்ணம் யுகபத்வமனுக்ரஹீது காமோ மிதிலாம் பிராபிதத்தாபசை சமேதஹ. இந்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்ருததேவன் பகுலாஸ்வன் இருவருக்கும் ஒரே சமயத்தில் பகவான் அனுகிரகம் செய்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மிதிலா நகரத்தில் வசித்து வந்த ஸ்ருததேவன் என்ற புகழ்பெற்ற பிராமணனும் பகுலாஸ்வன் என்ற அரசனுக்கும் அவர்களின் பூர்ணமான உன்னிடத்தில் பக்தியை கண்டு நீ அவர்களுக்கு ஒரே சமயத்தில் அனுகிரகம் செய்ய விரும்பினாய். அதற்காக முனிவர்களோடும் மிதிலா நகரத்திற்கு ஒரே சமயத்தில் சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். गच्छन् द्विमूर्तिरूपयोर्युगपन्निकेत मेकेन भूरि विभवैर्विहितोपचारः अन्येन दत्तिन पृतैस्फलदौ नात्यैस्तुल्यं प्रसेदित तदाद च मुक्तिमाप्याम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் ஸ்ருததேவன் பகுலாஸ்வன் இவர்களுக்கு மோட்சம் அளிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ 2 உருவங்களாக 2 கிருஷ்ணன்களாக உருவம் எடுத்துக்கொண்டு அந்த பகுலாஸ்வனுக்கும் ஸ்ருததேவனுடைய வீடுகளுக்கு சென்றாய். அரசன் பகுலாஸ்வன் பூர்ணமான தங்கம் முதலிய பொருட்கள், பக்ஷ்யம் முதலியவை வைத்து உன்னை பூஜித்தான். ஸ்ருததேவன் அன்றைய தினத்தில் சம்பாதித்த பழங்கள், அன்னம் முதலியவை வைத்து உன்னை ஆராதித்தான். சமமாக தோன்றி இந்த 2 பேருக்கும் நீ மோட்சத்தை அளித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பூயோ தத்வாரவத்யாம் த்விஜதனயமிருதிம் தத் பிரலாபானபி த்வம் को वा दैवं निरुन्द्यादिति किल कथयन् विश्ववोडाप्यसोडाः जिष्णोर्गर्वं विनेतुं त्वयि मनुजतिया कुण्डितां चास्य बुद्धिं तत्त्वारूढां विदातुं परमतपपदप्रेक्षणेनेति मन्ये. இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் விதியை தடுக்க முடியாது என்று கூறுகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு சமயம் துவாரகையில் ஒரு பிராமணர் வீட்டில் குழந்தை அடிக்கடி பிறந்தவுடன் இறந்தன. அவர்கள் மிகவும் புலம்பினார்கள், வருந்தினார்கள். இதை கேட்டும் நீ யார்தான் விதியை தடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு உலகத்தையே தாங்கும் நீ பொறுத்தாய்.
இந்த விஷயத்தில் நீ பாராமுகமாய் இருந்தாய். அர்ஜுனனின் கர்வத்தை அடக்கவும் நீ மனிதன் என்ற அவனுடைய அறிவை திருத்தி காட்டி சிறந்த உலகமான வைகுண்டத்தையும் அவனுக்கு காட்டி அர்ஜுனனுக்கு நீ பரமானந்த ஸ்வரூபம் என்ற நிலையை அவனுக்கு காட்ட விரும்பினாய். இதற்குத்தானே நீ இப்படி செய்தாய் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் கேட்கிறார். नष्टा अष्टास्य पुत्रा पुनरपि तव दुभेक्षया कष्टवादः स्पष्टो जातो जनानामदतदवसरे द्वारकामारपार्थः मैत्र्यातक्रोशिदोऽसौ नवमसुदमृतौ विप्रवर्य प्ररोतम् श्रुत्वा चक्रे प्रतिज्ञामनुपहृतसुध सन्निवेक्ष्ये कृशानुम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனின் பிரதிஜையை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்படி அந்த பிராமணனுக்கு 8 குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்தன. மக்கள் எல்லோரும் நீ உதாசீனமாக இருப்பதால் இப்படி ஏற்படுகிறது என்று பேசினார்கள். இந்த சமயம் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்தான். உன்னிடம் நட்பினால் அவன் அங்கேயே தங்கி இருந்த பொழுது பிராமணனின் 9வது குழந்தையும் பிறந்து இறந்தது. அந்த பிராமணன் மீண்டும் வந்து மிக்க அழுதான். இந்த அழுகையை கேட்ட அர்ஜுனன், இனி பிறக்கும் 10வது குழந்தை இறந்தால் அக்னி பிரவேசம் செய்வேன் என்ற பிரதிஜை செய்தான். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். मानी सत्वामपृष्ट्वा द्विजनिलयगदो बाणजालैर्महास्त्रैर्रुन्दानः सूदिकेऽहं पुनरपि सहसा दृष्टनष्टे कुमारे यां यामैन्द्रीं तदान्या सुरवरनगरीर्विद्यया साध्यसत्यो मोगोद्योगपदिष्यन् हुदभुजि भवता सस्मितं वारितोऽभूत्. இந்த 6வது ஸ்லோகத்தில் தீயில் விழும் அர்ஜுனனை கிருஷ்ணன் தடுக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கர்வம் கொண்ட அர்ஜுனன் அடுத்த பிரசவ நேரம் வந்தவுடன் உன்னிடம் சொல்லாமல் அந்த பிராமணர் வீட்டிற்கு சென்றான். பெரிய அஸ்திரங்களாலும் அம்புகளின் கூட்டத்தாலும் பிரசவ அறையை மறைத்தான். அப்படி செய்து குழந்தை பிறந்து அடுத்த கணத்தில் அதுவும் இறந்து விட்டது. உடனே அர்ஜுனன் தன் யோக வித்தையால் யமலோகம் இந்திரலோகம் அடைந்து இறந்த குழந்தையை மீட்பதற்காக தேடினான். இந்த முயற்சியையும் கைவிட்டு போனதால் அர்ஜுனன் தீயில் விழுந்து உயிர்விட தீர்மானித்தான். அப்பொழுது நீ அங்கு சென்று புன்னகையோடு அவனை தடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். सार्थं तेन प्रदिशीं दिशमधिज विनाश्यन्तनेनाभियातो लोकालोकं व्यतीतस्तिमिरभरमतो चक्रदाम्ना निरुन्तन् चक्रांशु क्लिष्टदृष्टिं स्थितमदविजयं पश्येति वारां पारे त्वं प्राददर्श किमभिहितमसां தூரம் பதம் தே. இந்த 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு வைகுண்டத்தை காண்பிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ அர்ஜுனனுடன் தேரில் ஏறிக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி சென்றாய். அங்கே லோகாலோகம் என்ற மலையை தாண்டி ஒரே இருள் நிறைந்திருந்தது. அந்த இருளில் நீ உன் சுதர்சன சக்கரத்தின் ஒளியாய் அகற்றினாய். இந்த ஒளியால் கண்கள் கூசி பார்க்க முடியாத அர்ஜுனனிடம் இருட்டிற்கு அப்பால் மிக தொலைவில் உன் இருப்பிடமான வைகுண்டத்தை பார்ப்பார் என்று கூறி காட்டினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். तत्रासीनं भुजङ्गादिपशयनतले दिव्यभूषायुधात्यैरावीतं पीतचेलं प्रतिनवजलदश्यामलं श्रीमदङ्गं मूर्तिनामीशितारं परमिहदिसृणामेकमर्थं श्रुतीनां त्वामेव त्वं परात्मन् प्रियसखसहितो நேமிதக்ஷேமரூபம். இந்த 8வது ஸ்லோகத்தில் வைகுண்டத்தில் பகவானை அர்ஜுனன் பார்க்கிறார். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மீது வீற்றிருந்தபடி திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு திவ்ய ஆயுதங்களால்
சூழப்பட்டு மஞ்சள் பட்டாடை அணிந்து புது நீருடைய மேகத்தை போல் ஷியாமள மேனியுடன் மும்மூர்த்திகளை ஆள்பவரும் வேதங்களின் உட்பொருளால் விளங்கும் மங்கள ரூபியான உன்னையே பரமாத்மாவாக நீ உன்னுடைய பிரிய நண்பன் அர்ஜுனனுடன் கூடி தரிசித்து நமஸ்கரித்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். யுவாம் மாமேவ த்வாவதிக விவ்ருத்தாந்தர்ஹிததயா விபின்னௌ சந்திருஷ்டும் ஸ்வயமஹமஹார்ஷம் த்விஜசுதான் நயேதம் த்ராகேனானிதி खलु वितीर्णान् पुनरमून् द्विजायाथायादा प्रणुतमहिमा पाण्डुजनुषा. இந்த 9வது ஸ்லோகத்தில் வைகுண்டத்தில் உள்ள பகவான் கூறியதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அவர்கள் கண்ட அந்த திவ்ய சுரூபம் 8 கைகளுடன் கூடிய மகா காலமூர்த்தியான பகவத் சுரூபமாக இருந்தது. அந்த பகவான் உங்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நானே, ஒரு ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்றாக பிரகாசிக்கிறது, மற்றதில் மறைந்துள்ளது. இப்படி பிரித்து காணப்படும் உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என விருப்பத்தால் பிராமணனின் குழந்தைகளை நான் கொண்டு வந்தேன். விரைவில் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினாய். அர்ஜுனன் உன் பெருமைகளை புகழ்ந்தான். நீ அந்த குழந்தைகளை பிராமணனிடம் சேர்ப்பித்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். இதில் ஜீவாத்மா பரமாத்மா என்று குறிப்பிடுகிறார் பட்டதிரி. ஜீவாத்மா என்பது அர்ஜுனன், பரமாத்மா என்பது கிருஷ்ணன். ஏவம் நானாவிஹாரைர்ஜகதபிரமயன் விஷ்ணிவம்சம் பிரபுஷ்ணன் நீஜானோ யஜ்ஞபேதைரதுலவிஹ்ருதிபி ப்ரீணயன்னேன நேத்ராஹ பூபாரக்ஷே பதம் பாத் பதகமலஜுஷாம் மோக்ஷணாயாவதீர்ணஹ பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத் யதுஷு மனுஜதாருஷிதஸ்த்வம் வ்யலாசீஹி. இந்த 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனின் செய்கையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்படி நீ பல வகை திருவிளையாடல்கள் புரிந்து உலகத்தை மகிழ்ச்சியில் திளைத்தாய். விஷ்ணி வம்சம் வளரச் செய்தாய். பல பல வேள்விகள் இயற்றினாய். மானின் கண்கள் போன்ற பெண்களை மகிழ்வித்தாய். பாரத்தை ஒழிப்பது என்று காரணம் காட்டி உன் திருவடி சரணம் அடைந்தவர்களுக்கு மோட்சமளித்தாய். எதுகுலத்தில் அவதரித்த முழு முதற் பொருளான பிரம்மத்தின் வடிவமான நீ மனித வடிவில் மறைந்து விளங்கினாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். प्रायेण त्वारवत्याममृतदयितता नारदस्त्वत्र सार्त्रस्तस्माल्लेपे कदाचित् खलु सुकृतनिधिस्त्वत्पिता तत्त्वबोधं भक्तानामग्रयायि स च खलु मतिमानुत्थवस्त्वत्त एव प्राप्तो विज्ञानसारं सकिल जनहितायादुनास्ते बदर्याम्. இந்த 11வது ஸ்லோகத்தில் வசுதேவரும் உத்தவரும் ஞான உபதேசத்தை அடைதலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நாரதர் உன்னிடத்தில் பக்தி கொண்டு உன் லீலா வினோதங்களை ரசிப்பதற்கும் பெரும்பாலும் உன் துவாரகையில் இருந்து வந்தார். அப்பொழுது உன் தந்தை புண்ணியத்திற்கு இருப்பிடமான வசுதேவர் நாரதரிடமிருந்து ஞானோபதேசம் பெற்றார். உன் சிறந்த பக்தனும் அறிஞனுமான உத்தவரும் உன்னிடமிருந்து தத்துவஞானம் பெற்றான். இப்பொழுது அந்த உத்தவர் உன் கட்டளையின் பேரில் இன்றளவும் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். सोऽयं कृष्णावतारो जयति तव विभो यत्र सौहार्दभीतिः स्नेहत्वेषानुरागप्रभृतिपिरतुलैरस्रमैर्योगभेदैः आर्तिं तीर्त्वा संस्थामामृतपदमगु सर्वतः सर्वलोकाः सत्वं विश्वार्तिशान्त्यै पवनपुरपते भक्तिपूर्त्यै च भूयाः. सर्वत्र
सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் உயர்வை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரம் மிகச் சிறப்பாக விளங்குகிறது. காரணம், பாண்டவர்கள் உன்னிடம் உள்ள பிரியத்தினால், கம்சன் பயத்தினால், நந்தர் வசுதேவர் அன்பினால், சிசுபாலன் துவேஷத்தினால், கோபிகைகள் காமத்தால், இப்படி சிரமமில்லாமல் பலவித யோகங்களால் எல்லா மக்களும் எல்லா துக்கங்களையும் போக்கிக் கொண்டு மோட்சமடைந்தார்கள். ஹே குருவாயூரப்பா, இப்படி சிறப்பு வாய்ந்த நீயே எல்லோருக்கும் துன்பங்கள் நீங்கவும் பக்தி நிறையவும் அருள் புரிய வேண்டும் என்று பட்டதிரி அனைவருக்குமாக பிரார்த்திக்கிறார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.